Class 6, Chapter 3, Number Play. So, இந்த number playல first introduction, இது first introduction video. Numbers வந்து நம்ம different contextகாக யூஸ் பண்றோம் in different ways to organize our life. We have used numbers, அந்த numbers யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்றோம்னா counter, applied basic operation like addition, subtraction, multiplication and division. இதெல்லாமே நம்ம numbers யூஸ் பண்ணி day to day life யூஸ் பண்ற விஷயம். In this chapter, we will continue the journey by playing with the numbers, seeing numbers around us. So அது என்ன pattern follow பண்ணுது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். So numbers can tell us things. What are these numbers telling us? இந்த இமேஜ் பார்த்துட்டு நமக்கு இந்த இமேஜ்ல இருந்து அவங்க சொல்ற நம்பர் some children in a park are standing in a line, each one says a number. ஒருத்தர் ஒவ்வொரு நம்பர் சொல்றாங்க, அது என்ன நம்பர் சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் சேயிங் 0. ஸோ அவங்க ஏன் 0 சொல்றாங்க? செகண்ட் பர்சன் 2 சொல்றாங்க, அடுத்த பர்சன் 1. ஸோ ரேண்டமா 0 1 2 அந்த நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஏன் இந்த நம்பர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் டால். அவங்க ஏன் 0 சொல்றாங்கன்னா பக்கத்துல டாலான பர்சன்ஸ் இல்ல. ஸோ ஒரு டால் பர்சன் இருந்தா 1ன்னு கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கார்னர்ல இருக்க இந்த ப்ளூ கலர் கேர்ளுக்கு பக்கத்துல டால் பர்சன் இல்ல, ஸோ 0ன்னு சொல்றாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்க பர்சனுக்கு ரெண்டு பக்கமுமே டால் பர்சன்ஸ் இருக்காங்க, ஸோ ஷீ இஸ் சேயிங் 2. அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்க எல்லோ கலர் பர்சனுக்கு ரெட் கலர் ஷார்ட்டர், அப்ப அதை நம்ம சொல்ல மாட்டாங்க, டாலரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவங்க டால், ஸோ 1 சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க இந்த 1 2 0 அப்படின்னு அரேஞ்ச் பண்றாங்க. இந்த லாஸ்ட் பர்சனுக்கு வந்து டால் யாருமே இல்லை, அதனால ஹீ இஸ் சேயிங் 0. ஸோ வாட் டு யூ திங்க் தீஸ் நம்பர்ஸ் மீன்ஸ்? ஸோ அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஹைட் தான் இதுல மீன் பண்றாங்க. ஸோ 1 0 2 இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சொல்றாங்க the children now rearrange themselves, again each one says a number in a arrangement. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் 1ன்னு சொல்றாங்க. ஏன் 1 சொல்றாங்கன்னா பக்கத்துல டாலா ஒரு பர்சன் இருக்காங்க. அண்ட் மிடில் இருக்கிற அந்த எல்லோ ஷர்ட் வந்து he saying 1, ஏன்னா ஒரு பக்கம் தான் டால் இருக்காங்க, தட் இஸ் ப்ளூ கலர், இன்னொரு பக்கத்துல வந்து இல்ல, அதனால 1 சொல்றாங்க. ஸோ இதுதான் திருப்பியும் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ இங்க இருந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணதை இங்க எழுதியிருக்காங்க. A child says 1 if there is only one taller child standing next to them, and the same child says 2. அப்ப எப்ப 2 சொல்லுவாங்க? ரெண்டு பேருமே டாலர் அப்படின்னும் போது 2 சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த 2 சொல்ற பர்சனுக்கு பாருங்க, ரெண்டு பக்கமுமே அவங்களோட டாலர், இவங்களும் டாலர் இவங்களும் டாலர். ஸோ ரெண்டு பேரும் டாலர்னும் போது அந்த பர்சன் வந்து 2 அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. அண்ட் சைல்ட் சேஸ் 0 இஃப் நெய்தர் த சில்ட்ரன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு தெம் ஆர் டாலர். ரெண்டு பேருமே டால் கிடையாது அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ் பிலோ அண்ட் ஷேர் யுவர் ரீசனிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், can the children rearrange themselves so that the children standing at the end says 2? எண்டில் இருக்கிறவங்க 2 சொல்ல முடியுமா அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே அரேஞ்ச் பண்ணுறேன். எண்டில் இருக்கவங்க 2 சொல்லவே முடியாது, அதுக்கு நம்ம இந்த பிக்சர்ல இருந்தே பார்த்துக்கலாம். ஸோ எண்டில் இருக்கவங்க ஏன் 2 சொல்ல முடியாதுன்னா ஒரு நெய்பர் இருக்க மாட்டாங்க, இருக்கிறதே ஒரு நெய்பர் தான். அண்ட் அந்த நெய்பர் டாலா இருந்தா 1 தான் சொல்ல முடியும், இன்னொரு சைட்ல அவங்களுக்கு நெய்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, அதனால 2 சொல்றதுக்கு பாசிபிலிட்டி கார்னர்ல இருக்கவங்களுக்கு கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் நோ. எதனால நோ? சில்ட்ரன் ஸ்டாண்டிங் at the end, children standing at the end will not have neighbors, one neighbor. So one neighbor இருக்கதனால so saying 2 is not possible. ஸோ ஒரு பக்கம் பர்சனே இல்லைன்னும் போது அவங்க ஹைட்டான்னு செக் பண்ணி எப்படி நம்ம வந்து 2ன்னு சொல்ல முடியும்? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்,
Can we arrange the children in a line so that all would say zeros? ஸோ அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ பாருங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டு. இவங்க ஜீரோ சொல்லணும்னா பக்கத்தில் இருக்கவங்க ஷார்ட்டராக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஹைட்லேயே இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு லைன்ல இருக்கிறாங்க அண்ட் யாருமே டால் கிடையாது. அப்போ இவங்க என்ன சொல்லலாம், ஜீரோ சொல்லிட்டே வரலாமா? இப்போ ஒருவேளை இது வந்து நமக்கு ஈக்குவல் ஹைட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை ஈக்குவல் ஹைட்டா இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த செகண்ட் கேஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சைல்டு இப்போ இவங்க ஜீரோ பக்கத்தில் இவங்க ஜீரோன்னு சொல்லணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க ஷார்ட்டராக இருந்தால் அவங்க ஜீரோன்னு சொல்லலாம். இவங்க ஜீரோ சொல்லணும்னா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க ஷார்ட்டராக இருக்கணும். பட் இவங்க இப்போ ஒன்னுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் டாலர் இருக்காங்களா. ஸோ ரெண்டு பக்கமும் ஷார்ட்டராக இருந்தால் தான் அவங்க ஜீரோன்னு சொல்ல முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் மட்டும்தான் அந்த லைனில் இருக்க எல்லா சில்ட்ரனுமே ஜீரோன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு சைடு டால் ஆகிடும், அதனால ஜீரோன்றது நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் பாசிபிள் ஒன்லி when all of them are same height. So can we arrange the children in a line so that all would say only zeros? Yes, it is possible only when all children are of same height. ஸோ ஒரே ஹைட்டில் இருந்தால் எல்லாருமே ஜீரோ தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் டூ சில்ட்ரன் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் சே த சேம் நம்பர்? சொல்ல முடியுமா, பாசிபிளா அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். எப்போ பாசிபிள்? இப்போ இவங்க ஒன் சொல்லணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு டால் மெம்பர் இருக்கணும். இந்த பர்சன் ஒன் சொல்லணும்னா அடுத்த டால் பர்சன் இருக்கணும். இந்த பர்சன் ஒன் சொல்லணும்னா நெக்ஸ்ட் ஒரு டால் பர்சன் இருக்கணும். ஸோ டூ சில்ட்ரன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் சே த சேம் நம்பர். ஸோ இது எப்போ பாசிபிள்னா when it is ascending order. அதே இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் சொல்லியிருப்பாரு, இவரும் ஒன் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பக்கத்தில் ஒரு டால், இவரும் ஒன் தான் சொல்லியிருப்பாரு, இவரும் ஒரு டாலு. பட் இவர் வரும்போது ஜீரோ சொல்லியிருப்பாரு. பட் நமக்கு வந்து ரெண்டு பேர் ஒரே நம்பர் சொல்றாங்களா அப்படின்றது தான் நம்மளோட லாஜிக். இதில் நம்மளால 4 பேரை ஒரே நம்பர் சொல்ல வைக்க முடியுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்படியே ரிவர்ஸில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொல்லுவார், அவர் பக்கத்தில் இருக்கிறவர் ஷார்ட்டாக இருக்கிறதுனால he will say 0. நெக்ஸ்ட் பர்சன் என்ன சொல்லுவார், ஒரு டால் ஒரு ஷார்ட் இருக்கிறதுனால 1. அடுத்த பர்சன் என்ன சொல்லுவார், ஒரு டால் ஒரு ஷார்ட், ஸோ ஒரு டால் மட்டும். அடுத்தது ஒரு டால், நெக்ஸ்ட் ஒரு டால். ஸோ இட் இஸ் பாசிபிள். ஆன்சர், can two children standing next to each other say the same number? Yes, it is possible in ascending order, ascending arrangements or descending arrangements. ஸோ இதில் மட்டும்தான் பாசிபிள், மற்ற டைமில் இது பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் fourth question, there are 5 children in a group all of different heights. எல்லாம் வேற வேற ஹைட்ல இருக்காங்க. Can they stand such that 4 of them say 1 and the last one says 0? Yes, இதுவும் அந்த அசெண்டிங் ஆர்டர்ல பாசிபிள். நமக்கு எப்படி பாசிபிள், 5 பேர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட், இவங்க வேற ஹைட்டு, இவங்க வேற ஹைட்டு. ஸோ ஆல் 5 of them are of different heights. இப்போ இதில் 4 பேர் 1 சொல்ல முடியும். 1 1 1 1. இந்த பர்சன் மட்டும்தான் 0 சொல்லுவாங்க. ஸோ அட் லாஸ்ட் 1 சேஸ் 0. கரெக்டா? 4 பேரால் 1 சொல்ல முடிஞ்சிருக்கு, ஒருத்தர் மட்டும்தான் 0 சொல்லியிருக்காங்க. எஸ், 5 children in a group of different heights can say 1 and last one says
0 only in ascending order. So இந்த ascending orderல மட்டும்தான் இது possible. Okay, question number 5. Question number 5 for this group of 5 children is this sequence 1 1 1 1 1 is possible. So 5 பேருமே 1 1 1 சொல்றது possible அப்படின்னு கேக்குறாங்க. No. So ஏன் possible இல்லைன்னா ascending orderல தான் இந்த 1 1 1 சொல்றது possible. பட் 5 பேருமே 1 1 1 சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அது ஏன் பாருங்க. ஸோ 1 இவங்க 4 பேராலையும் 1 சொல்ல முடியும். பட் த லாஸ்ட் ஒன்க்கு வந்து அவங்க ஹைட் கம்மியா ஒரு பர்சன் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நெய்பரே இல்லை. ஸோ அவங்களால 0 தான் சொல்ல முடியும். ஸோ நோ நோ. ஏன் நோ அப்படின்னா த லாஸ்ட் ஒன் இன் த குரூப், த லாஸ்ட் ஒன் child cannot say 1 as he or she. So as he doesn't have one neighbor, இருக்கிற ஒரு நெய்பரும் ஷார்ட்டா தான் இருப்பாங்க, ஏன்னா இது ascending order. And is this sequence is possible? Why or why not? இது பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 0ன்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் பர்சன், இவங்க 0ன்னு சொல்லணும்னா அப்போ அடுத்த பர்சன் வந்து ஷார்ட்டா இருந்தா இவங்க 0ன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பர்சன் 1 சொல்லணும் அப்படின்னா பக்கத்துல ஏற்கனவே ஒரு டாலா ஒருத்தர் இருக்கிறாரு, அப்ப இவங்களால ஈஸியா 1 சொல்ல முடியும். பட் அதுக்கு அடுத்த பர்சன் ஆனா ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். ஸோ இந்த பர்சன் 2 சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டாலா இருக்கணும். ஸோ ஏற்கனவே ஒரு பக்கம் டால் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸோ இன்னும் ஒரு டால் வரைஞ்சிட்டா போதும். இவங்க 1 சொல்லணும் அப்படின்னா இவங்களோட டாலரா ஒரு பர்சன் இருக்கணும். ஸோ அப்போ இவங்க 1 சொல்லுவாங்க, இவங்களுக்கு 0. ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறது பாசிபிள் தான். Question number 7. How would you rearrange 5 children so that the maximum number of children say 2? So children 2 சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? Tall and ஷார்ட்டா இருக்கவங்க தான் 2 சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த பர்சனால 2ன்னு சொல்ல முடியும், ஏன்னா ரெண்டு பக்கமும் டால் பர்சன் இருக்காங்க. அண்ட் இப்போ இன்னொரு பர்சனாலே நமக்கு 2 சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் பாசிபிள். எப்பனா இவருக்கு வந்து 0 2 0 2 0. ஓகே, இது எப்போ அரேஞ்ச்மெண்ட்னா டால் ஷார்ட் டால் ஷார்ட் டால். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இட் இஸ் பாசிபிள் டு சே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 2.